பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் ஒருவர் தொடர்பான சிவில் வழக்கின் மீதான இடைக்கால தடையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிற்கு வழங்கியுள்ளது. நீதிபதி சுபாங் லியான் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு விண்ணப்பத்தை வழங்குவதற்கு அன்வார் சிறப்பு சூழ்நிலைகளை காட்டியதாக தெரிவித்துள்ளது. நீதித்துறை நீதிமன்ற சட்டம் 1964 பிரிவு 44 கீழ் மேல்முறையீட்டாளரின் தடையின் நேர்மையை பாதுகாக்க இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க தங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதன்படி தடை விண்ணப்பம் முடிவடையும் வரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நிறுத்தி வைக்கப்படும் என்று நீதிபதி சுபாங் லியான் கூறினார். மேல்முறையீட்டை விசாரிக்கும் குழுவில் நீதிபதிகள் ஃபைசா ஜமாலுடீன் மற்றும் அமாட் ஃபைரூஸ் ஜைனோல் அபிடின் ஆகியோரும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 மாணவர்களின் உயிரை பறித்த பேருந்து விபத்தில் ஓட்டுநரை ரிமாண்ட் செய்ய போலீசார் விண்ணப்பிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது தைப்பிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே ரிமாண்ட் விண்ணப்பத்தை தொடர்வதற்கு முன்பு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படும் வரை காவல்துறை காத்திருக்கும் என்று பேரா காவல்துறை தலைவர் நூர் ஹிசாம் நோர்டின் தெரிவித்தார். கிரீக் மருத்துவமனையில் நச்சுயியல் பகுப்பாய்விற்காக 40 வயதான அவரது இரத்த மாதிரி நேற்று சேகரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று ஈப்போவில் உள்ள ராஜா பெர்மைசூரி பைனூன் மருத்துவமனையின் தடயவியல் துறையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட 13 உடல்கள் இன்று காலை 3 மணி அளவில் திரங்கானுவின் ஜெர்தே மஸ்ஜித் ஹதாரிக்கு வந்ததாக நூர் ஹிசாம் உறுதிப்படுத்தினார். கிரீக் விபத்தில் உயிரிழந்த 13 மாணவர்களின் உடல்கள் இன்று காலை ஜெர்தேயில் உள்ள ஹதாரி மசூதிக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று அதிகாலை 2:55 மணிக்கு மசூதி மைதானத்தை அவர்களின் நல்லுடல்கள் வந்தடைந்தது. இறுதிச் சடங்குகள் அதிகாலை 3:15 மணிக்கு நிறைவடைந்தன. பேரா ஈப்போவிலிருந்து நள்ளிரவு 12 மணி முதலே பொதுமக்கள் அங்கு குழுமத் தொடங்கினர். திரங்கானு மாநில தகவல் மற்றும் ஷரியா அதிகாரமளிப்பு குழுவின் தலைவர் டாக்டர் முகமது கலீல் அப்துல் ஹாடி தலைமையில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பிரார்த்தனை செய்தனர். அனைத்து உடல்களும் இன்று காலை அந்தந்த கிராமங்களில் அடக்கம் செய்யப்பட்டன. பேராக்கில் உள்ள 2 மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வரும் உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 10 மாணவர்களுக்கு உடனடி உதவியாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டு அமைச்சு தலா 1000 வெள்ளி வழங்கும் என தெரிவித்துள்ளது. 8 மாணவர்கள் தைப்பிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரத்தில் 2 பேர் ஈப்போவின் ராஜா பெர்மைசூரி பைனூன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். இன்று மகளிர் கருத்தரங்கை நடத்திய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவி மற்றும் ஆதரவை வழங்குவது குறித்தும் அமைச்சு ஆராயும் என்று அவர் கூறினார். மேலும் தொழில்முறை ஆலோசகர்களின் சேவைகளை வழங்கவும் அமைச்சு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். கிரீக் பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ள உப்சி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவும் நோக்கத்தில் தலா ஒரு பணியாளரை உப்சி நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த உதவி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஊழியர் என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக உப்சி பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் டாக்டர் முகமது அமீன் முகமது தவுப் தெரிவித்தார். தங்கும் இட உதவி, நிதி உதவி மற்றும் நலன் பாதுகாப்பு உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்தம் குடும்பங்களுக்கு உதவுவதற்காக ஒரு செயல்பாட்டு அறையை தாங்கள் தொடங்கி உள்ளதாகவும் ஈப்போவில் உள்ள ராஜா பெர்மைசூரி பைனூன் மருத்துவமனையின் தடயவியல் துறை வளாகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். ஷெராஷ் ஆலம் ஷா அறிவியல் இடைநிலை பள்ளியில் உள்ள நிர்வாக கட்டிடம் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து நாசமானது. சம்பவம் குறித்து அதிகாலை 4:15 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து பண்டார் துன் ரசாக், ஜலான் ஹாங்துவா, ஷெராஸ் மற்றும் செந்தூர் தீயணைப்பு மீட்பு நிலையங்களைச் சேர்ந்த 44 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டடத்தில் ஆசிரியர்கள் அறை, கூட்ட அறை, பதிவு அறை, ஆய்வகம் மற்றும் பிற அலுவலகங்கள் உட்பட பல வசதிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ அணைப்பு வீரர்கள் காலை 5:08 மணிக்கு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் காலை 6:18 மணி அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும்
தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மதிப்பிடப்பட்ட சேதம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.